அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுரேஷ் அவர்களை எங்களது மதிப்பிற்குரிய குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள் மரியாதை செய்வார். தற்போது டாக்டர் சுரேஷ் அவர்களை மாணவிகளுக்கு ஆசியுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். குழந்தைகள் தனிஷ்கா, தீக்ஷிதா, தியா, நக்ஷத்ரா, ஓவியா, இந்த பெயர்லே ஒரு அழகு நிறைந்த ஒரு பெயர்கள். அத்துணை குழந்தைகளும் இன்று மேடையில் ஒரு தேவதை போல காட்சியளித்து நமக்கு கண்களுக்கும் காதுகளுக்கும் இனிய விருந்தளித்து, இசை நாட்டிய விருந்தளித்து அன்போடு அமைதியாக மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளுமே அண்ணா சொன்னது மாதிரி, விஸ்வநாதன் அண்ணா சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவர்களுடைய நடனம் அமைந்திருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் 2 உருப்படியை பற்றி கண்டிப்பாக இங்கே சொல்லியே ஆகணும் ஆஸ் அ டான்ஸராக. பிகாஸ் ஒரு சலங்க பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புஷ்பாஞ்சலி, ஒரு அலாரி பூஜதீஸ்வரம், கௌத்துவம் அல்லது ஒரு கீர்த்தனை மாதிரியான உருப்படிகள் ஆடுறது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்ற அந்த ஒரு பாட்டும் சரி, அல்லது சண்முக கந்தனும் மோகன கண்ணனும் அப்படின்ற இந்த 2 பாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாளத்துக்கும் இசைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு. முதல்ல சொல்லணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரம் அந்த பாட்டு அண்ணா எழுதின அந்த பாடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரங்கேற்றம் முடிச்சதுக்கு அப்புறமும் குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி பண்ண குழந்தைகளுக்கு மாதிரி தான் எடுப்பாங்க அந்த உருப்படி. அதாவது பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய சீனியர் டான்சர்ஸ் தான் அந்த மாதிரியான உருப்படிகள் எடுத்து ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் குருமார்கள் சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு உருப்படி. அந்த ஒரு உருப்படியை எடுத்து சலங்க பூஜையில் கையாளுறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. கண்டிப்பாக உண்மையாக இல்லையாண்ணா? அது டஃப்பான பாட்டு. அதை சலங்க பூஜையில் கொடுத்தது அப்படின்றது எப்படின்னாக்கா, குருவி தலையில் பனங்காய வச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பொண்ணு நல்லாவே எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் எவ்வளோ உழைச்சிருப்பார் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வி. ஸோ அந்த ஒரு உருப்படி. அடுத்தது சண்முக கந்தனும் மோகன கண்ணனும். சண்முக கந்தனம் அப்படின்றது திசர நடையில் வரக்கூடிய ஒரு பாடல். தக்கிட்டன்னு போகும். மோகன கண்ணனும்ன்றது சதுசரம், தக்கதிமி தக்கஜனுன்ட்டுன்னு வரக்கூடிய ஒரு பாடல். 2த்தையும் பாடுறதும் கஷ்டம், ஆடுறதும் கஷ்டம். அந்த டெம்போ சேஞ்ச் ஆகாமல் அதை ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு. அந்த பாட்டும் இன்றைக்கி இந்த சலங்கு பூஜையில் எடுத்தது அப்படின்றது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு உருப்படி இந்த 2 டான்ஸுமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு நடன உருப்படியுடைய செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ரெகுலராக எல்லா ஸ்கூல்லையும் ஆடுற மாதிரியான உருப்படிகள் இல்லாமல் 5 குழந்தைகளும் 5 விதமான வித்தியாசமான பாடல்களை எடுத்து இந்த மேடையில் அரங்கேற்றினார்கள் அப்படின்றதுக்கே நம்ம மிகுந்த ஒரு பாராட்டும் கரகோஷமும் ஆசிரியருக்கும் குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சலங்க பூஜையாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. ஒரு சப்தமும் ஒரு வர்ணமும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது அரங்கேற்றம் அப்படின்னே நம்ம டிக்ளேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைங்க எனர்ஜெட்டிக்காகவும் அழகாக சிரிச்சுக்கிட்டு ஆடியன்ஸை நல்லா, ஏன்னா பசங்க சிரித்து ஆடும் பொழுது தான் நாமளும் அந்த நடனத்தோட ஒன்றி இணைந்து பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அவ்வளோ அழகாக சிரித்து இந்த மேடையை அலங்கரித்து ஆடினார்கள். மோரோவர் நிறைய பழமையான விஷயங்கள் அண்ணா சொன்ன மாதிரி அந்த ஜதி சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் அடவுகள் செய்யக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளில் நிறைய பழமையான அடவுகள், பழமையான முறைகளை முரளி கையாண்டிருந்தார். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் யூடியூப் மாடர்ன் ஃபியூஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய விஷயங்கள், பழமையான விஷயங்களை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு புதுமையை நோக்கி போயிட்டுருக்கோம்.
முதல்ல பழமையில் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புதுமையான விஷயங்களுக்கு போகிறது தப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பழமையான விஷயங்களில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து அவர் வந்து இந்த மேடையில் வந்து பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை கற்றுக்கிட்ட குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, அஸ் ஆடியன்ஸை நாங்கள் உட்காந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணேன். பழமையான அடவு முறைகள், பழமையான ஒரு கொரியோகிராஃபி மெத்தடெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். மொத்தத்தில் இந்த சலங்க பூஜை வந்து ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அண்ணா சொன்ன மாதிரி இசைக்குழு, பக்கவாத்தியம், பாட்டு அரவிந்த், மிருதங்கம் சத்யா அண்ணா, வீணை லக்ஷ்ணா மேம், ஃப்ளூட் வினோத் சார் எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பான முறையில் கொடுத்துருந்தாங்க. வர்ணனை செய்த நிர்மலா அண்ட் தென் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அருண், காளிதாஸ், அப்புறம் அரங்கேற்றம் ஏற்கனவே முடித்த பிள்ளைங்க நிறைய பேர், அவங்களோட பேர்லாம் சில தேவையில்லை. அதே போல் அபிஜித், எல்லாருமே இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பக்கால் பலமாக இருந்தாங்கன்ட்டு நாம்ளே உட்காந்து இந்த மேடையில் பார்த்தோம். ஸோ அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒப்பனை, உடை, அதாவது இந்த மேடையில் இவங்க இந்த அளவுக்கு இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, என்னையும் அவ்வப்பொழுது நடைபெறுகின்ற சரஸ்வதி கலாலயாவில் நடைபெறுகின்ற அனைத்து விழாக்களுக்கும் என்னையும் அழைத்து சிறப்பு செய்வதற்காக முரளிக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அபிஜித் அம்மாவுக்கும் என்னுடைய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் சரஸ்வதி கலாலயா அப்படின்றது என்னுடைய நடனப்பள்ளி போல் ஆகிவிட்டது. அதாவது நானும் ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தனாக வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்கும், சலங்கை பூஜை செய்த அத்துணை குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் என்னோட சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அண்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோ, அண்ணா சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டாலே இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடும். ஏன்னா தே ஆர் ஆல் ப்ரொஃபஷ்னல்ஸ். அவங்க வந்து இதுக்காகவே உழைத்து ஒரு நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு தூக்கி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பணம் கொடுத்தா எல்லாரும் செய்வாங்க, பட் அதை வந்து திருந்த செய்யணும். ஒரு விஷயத்தை செஞ்சாலும் திருந்த செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த வகையில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, என்னை அழைத்தமைக்காகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாரி, என்னோட ஸ்டூடெண்ட் அலமையிலும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவருடைய கணவருக்கும் என்னோட சார்பில் நன்றி. வளர்ந்து வரக்கூடிய ஒரு பரதநாட்டிய கலைஞர், அவர் இன்னும் மென்மேலும் இந்த நாட்டியத்துறையில் சிறந்து வளரணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. சிறப்பாக ஆசியுரை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகள்.